இந்தி திணிப்பு, தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சினைகளை மக்களிடம் எடுத்து சொல்லுங்கள். திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையால் சமூக நலத்திட்டங்களுக்கு ஆபத்து. மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பை ஏற்க மாட்டோம் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். இந்தி மொழி திணிப்புக்கான நடவடிக்கையை மத்திய அரசு தொடங்கிவிட்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்றும் உறுதி. இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் உண்ணாவிரதம். கால வரையறையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் இன்று முதல் உண்ணாவிரத போராட்டம். குமரி, நெல்லை, தஞ்சை, புதுக்கோட்டை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல். கனமழை எச்சரிக்கையை ஒட்டி மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் ஆலோசனை. கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை பாதுகாக்க உத்தரவு. இந்தியாவின் பன்முகத்தன்மை, மொழி வழி பண்பாடுகளை சிதைப்பவர்களே உண்மையான தேச விரோதிகள். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் குற்றச்சாட்டிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலடி. மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் தமிழ்நாடு பயணம் ரத்து. சென்னை ஐஐடியில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்க மாட்டார் என அறிவிப்பு. நடிகை அளித்த பாலியல் புகார் குறித்து விசாரணைக்கு ஆஜராவதில் அவகாசம் கேட்ட சீமான் முடிவு. வளசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு சீமான் தரப்பு வழக்கறிஞர்கள் மட்டுமே செல்ல உள்ளதாக தகவல். சீமான் வீட்டு காவலாளி அமல்ராஜ் உதவியாளர் சுபாகருக்கு மார்ச் 13ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். சோழிங்கநல்லூர் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் உத்தரவு. சென்னை நீலாங்கரை காவல் நிலையத்தில் குவிந்த நாதக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள். சீமான் வீட்டில் போலீசார்தான் அத்துமீறி நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டு. தொகுதி வரையறை குறித்து மத்திய அமைச்சர் அமித்ஷா தெளிவுபடுத்த வேண்டும். அமித்ஷா திமுகவை விமர்சிப்பது திசை திருப்பும் செயல் என உதயநிதி ஸ்டாலின் சாடல். தமிழகத்தில் பரவும் போதை கலாச்சாரத்தால் குற்ற செயல்கள் நாளுக்கு நாள் அதிகரிப்பு. திமுக அரசும் காவல்துறையும் கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. ஆதவ் அர்ஜுனாவின் அரசியல் நடவடிக்கைக்கும் குடும்பத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆதவ் அர்ஜுனாவின் மனைவி டெய்சி பரபரப்பு அறிக்கை. ஒரு மொழியை கற்றுக்கொள்ள யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. சென்னையில் நடைபெற்ற திமுக விழாவில் நகைச்சுவை நடிகர் வடிவேலு வேண்டுகோள். இந்தி என்ற புல்லுருவியை அமரவிட்டால் சத்தை உறிஞ்சி தாய்மொழியை கொன்றுவிடும். மும்மொழி கொள்கை தொடர்பாக கவிஞர் வைரமுத்து கவி நடையில் கருத்து. தமிழகம் முழுவதும் அங்காளம்மன் கோவில்களில் வெகு விமர்சையாக நடைபெற்ற மயான கொள்ளை திருவிழா. அம்மன் மீது நெல்லை வாரி இறைத்து பக்தர்கள் வழிபாடு.
கோவையில் ஓடும் பேருந்திலிருந்து கீழே குதித்த பெண் படுகாயம். கணவர் இறங்கியதாக நினைத்து பேருந்திலிருந்து குதித்த அதிர்ச்சி காட்சி. இமாச்சல் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் கடும் பனிப்பொழிவு. ஸ்ரீநகர் விமான நிலைய ஓடுபாதையில் குவிந்துள்ள பனிக்கட்டிகளை அகற்றும் பணி தீவிரம். மராட்டிய மாநிலம் புனேவில் பேருந்து நிலையத்தில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு. பெண்ணை சீரழித்துவிட்டு தலைமறைவாக இருந்த இளைஞர்கள் 2 நாட்களுக்கு பின் கைது. தெலுங்கானா சுரங்க விபத்து நிகழ்வு இன்றுடன் 1 வாரம் நிறைவு. சுரங்கத்தில் 7 நாட்களாக சிக்கியுள்ள 8 தொழிலாளர்களின் நிலை கேள்விக்குறி. தமிழகத்தில் மும்மொழி கொள்கை எதிர்ப்பை ராகுல் காந்தி ஒப்புக்கொள்கிறாரா? சமூக வலைதளத்தில் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேச்சு. தொகுதி மறுசீரமைப்பு குறித்து அமித்ஷா பேச்சுக்கு கன்னட முதலமைச்சர் சித்தராமையா கண்டனம். தொகுதி மறுசீரமைப்பு தென் மாநிலங்களின் அரசியல் செல்வாக்கை பலவீனப்படுத்தும் முயற்சி என குற்றச்சாட்டு. பாஜக தேர்தல் ஆணையத்தின் உதவியுடன் போலி வாக்காளர்களை சேர்ப்பதாக பரபரப்பு குற்றச்சாட்டு. உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் தேர்தல் ஆணையம் முன்பு போராட்டம் நடைபெறும் என மம்தா எச்சரிக்கை. செபி அமைப்பின் தலைவராக மூத்த IAS அதிகாரி துகின் காந்தா நியமனம். செபி தலைவர் மதாபி புச்சின் பதவிக்காலம் இன்றுடன் முடிவடைவதால் புதிய தலைவர் நியமனம். காஷ்மீரில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து ஆற்றில் கவிழ்ந்த கார். 7 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி, 3 பேர் மாயம். கிரிப்டோ கரன்சி மூலம் 2 கோடியே 40 லட்சம் ரூபாய் மோசடி. நிறுவன திறப்பு விழாவில் கலந்து கொண்ட நடிகைகள் தமன்னா, காஜல் அகர்வாலிடம் விசாரணை நடத்த புதுச்சேரி போலீசார் திட்டம். அஜித் நடித்துள்ள குட் பேட் அக்லி திரைப்படத்தின் டீசர் இன்று இரவு 7 மணிக்கு வெளியாகிறது. 1 நிமிடம் 34 நொடிகள் கொண்ட டீசர் வெளியிடப்படும் என படக்குழு அறிவிப்பு. அமெரிக்க அதிபர் ட்ரம்பை இன்று சந்திக்கிறார் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி. போரில் உதவியதற்காக உக்ரைனிலிருந்து கனிம வளங்களை வெட்டி எடுத்துக் கொள்வதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் நிறுத்தம் நாளையுடன் நிறைவு. காசாவில் போர் நிறுத்தத்தை நீட்டிப்பது குறித்து பேச இருதரப்பினரும் சம்மதம். இஸ்ரேலில் பாதசாரிகள் மீது கார் மோதியதில் 14 பேர் படுகாயம். ஓட்டுநரை பிடித்து விபத்தா, பயங்கரவாத தாக்குதலா என விசாரணை. வாழ்வா சாவா போட்டியில் ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான் அணிகள் இன்று பல பரீட்சை. சாம்பியன்ஸ் டிராபி அரையிறுதி வாய்ப்பை உறுதி செய்ய 2 அணிகளும் தீவிரம். சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் ஒரு வெற்றியை கூட பதிவு செய்யாத பாகிஸ்தான்
மழையின் தயவால் ஒரு புள்ளியை பெற்று மோசமான சாதனையுடன் தொடரிலிருந்து வெளியேறியது. மகளிர் பிரீமியர் லீக் போட்டியில் பெங்களூரை வீழ்த்தி குஜராத் அணி வெற்றி. இன்றைய போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் கேபிட்டல்ஸ் மோதல். துபாய் ஓபன் டென்னிஸ் காலிறுதியில் மெத்வதேவ் அதிர்ச்சி தோல்வி. ஆடவர் இரட்டையர் பிரிவில் கியூ பாம்ப்ரி ஜோடி அரையிறுதிக்கு தகுதி.